மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட்ஸ் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தி கேட் டிவி அப்படிங்கிற சேனலில் இருக்கிற மை வி3க்கு சப்போர்ட் பண்ணி லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கமெண்ட்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். கார்த்திக் பிள்ளை என்ன சொல்கிறாரு, அவரை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு தேவையில்லை, உருட்டுகள் தான் இருக்கும். அவரை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அந்த கமெண்ட்ஸை பண்ணிடலாம், ரீட் பண்ணிடலாம். நிறைய கமெண்ட்ஸ் பெய்டு கமெண்ட்டாக மை வி3க்கும் கார்த்திக் பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்குது. பட் 1-2 கமெண்ட் நெகட்டிவாக இருக்குது. அதை டெலிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரீட் பண்ணிடலாம். அன்பார்ந்த மக்களின் ஆரம்பிக்கிற கார்த்திக் பிள்ளை, அனைத்து மை வி3 ஆர்ட்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குது, பயப்பட வேண்டாம்னு சொன்ன அதே வயால் மூடினால் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப் அப்டேட்னு சொல்லி ஆப் க்ளோஸ் பண்ணுவார்கள், நாம் வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். ஓகேவா? மை வி3 மோசம்னு சொல்கிறீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸ்லாம் சோனல் ஆஃபீஸ்லாம் ஓப்பனில் தானே இருக்குது. மை வி3 ஆர்ட் ஆப்ஸ் இப்போ வரைக்கும் ரன்னிங் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி சொன்னால் அதே வாயால் இப்போ மை வி3 சோனல் ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, 10-15 நாளைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஆப்போட அந்த மை வி3 ஆப்போட அப்டேட்லாம் போயிட்டுருக்கு. அப்டேட்னு சொல்லிட்டு க்ளோஸ்லேயே வச்சுக்கிட்டு அப்டேட்னு கூட சொல்லலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நல்லா தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. நல்லா தான் அந்த கார்த்திக் பிள்ளை உருட்டுறாரு. நம்ம கம்பெனியாக இப்படி பண்ணால் அசோக் ஸ்ரீநிதி மீது மான நஷ்ட வழக்கு போடணும். 19 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 12 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆம்பளையாக இருந்தால் வழக்கு கூடுடா பார்ப்போம், கொடுத்தா என்ன பண்ணுவேன், மெதுவாக எல்லாம் நடக்கும். உனக்கு ஏன் கோபம் வருது, கேஸ் கொடுத்தால் உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் கேஸ் கொடுத்தால் உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னை எவன்டா கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது, தாராளமாக போய் கொடு. மானம் இருக்கவங்க தானே மான நஷ்ட வழக்கு தொடர முடியும், உனக்கு தெரியாதா? அசோக் ஸ்ரீநிதி ஹேவ் நோ ஹியூமனிட்டி பிகாஸ் ஹி புட் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் அவர் livelihood. If all the members of மை வி3 arts collect donations and file case against him, then he will surrender tomorrow. ஜெய் மை வி3 ஆர்ட்ஸ். எதுக்குடா நாங்கள் கொடுக்கணும், கடவுள் கொடுப்பார். அதான் இந்த இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறார்களே, அசோக் ஸ்ரீநிதி ஹேவ் நோ ஹியூமனிட்டி பிகாஸ் அவருக்கு மனிதநேயமே இல்லை, எங்களோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாரு. எல்லா மை வி3 ஆர்ட்ஸும் காசு கலெக்ட் பண்ணி அவர் மீது இந்த மான நஷ்ட வழக்கு போடணும். அவர் போட்டால் தான் அவர் சரண்டர் ஆவார். அது எப்படி சரண்டர் ஆகிறத அதே மாதிரி அசோக் ஸ்ரீநிதியை சரண்டர் பண்ண வைக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. கரெக்ட். மானம் இருந்தால் தானே மான நஷ்ட வழக்கு பற்றி கவலைப்படுவான். தெளிவாக பேசுகிற, உளராத. கொடுக்க போகிறேன்னு சொல்கிற, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற, கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். Why don't you try it? Get donations and file a case in your district court or in high court. Nobody is stopping you from doing that. I want to see your case get ridiculed in court proceedings. By the way, court can only summon the opposition party to court in defamation case, civil case. They won't give warrant to arrest you unless you are booked under criminal act and FIR filed against you. Your case is a civil case. Police won't arrest anyone. Not does anyone has to surrender. ஓகேவா? என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேஸ் கொடு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ ஓகே கேஸ் கொடுங்க, நாங்களும் பார்த்துக்கலாம், அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நாங்களும் பார்ப்போம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாரி சிவில் கேஸ்னால் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, சரண்டரும் பண்ண தேவையில்லை. கிரிமினல் கேஸுக்கு தான் அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க, சரண்டரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வராரு. நிறைய கமெண்ட்ஸு பெய்டு கமெண்ட்ஸு மை வி3க்கும் கார்த்திக் பிள்ளைக்கும் சம்மந்தமாக தான் இருக்கும். நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாலும் இக்னோர் பண்ணிடுங்க. இன்று நமது சென்னையில் கனமழை, இது எங்கள் எம்டி ஒரு உண்மையான நபர் என்பதை காட்டுகிறது. இந்த பிரிஜய், இவர் பேரை நம்ம ஏன் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, இவர் மை வி3க்கு எதிராக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பார். ஒரே ஆள் நிறைய கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற வேணாம். வேறு கமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்கும்ல, அந்த கமெண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துடலாம். பாவம், படிப்பறிவு பொதறிவு இல்லாத பையன் இவர், அப்ராணியாக உள்ளார். 2 வருடம் போன பிறகு தான் இவருக்கு நிலவரம் புரியும். ஜோசியம் பார்த்து சொல்கிறார். யார் யாருக்கு ஜோசியம் பார்க்க வேண்டுமென்றாலும் இவரை தொடர்பு கொள்ளவும்.
அதாவது கார்த்திக் பிள்ளையை தொடர்பு கொள்ளுன்னு சொல்கிறாங்க. பாவம், படிப்பறிவு பொதுறிவு இல்லாத பையன் அப்படின்னு கார்த்திக் பிள்ளையை சொல்லியிருக்காங்க. பாருங்க. வணக்கம் சார். அசோக் பிராடு யதார்த்தமாக ரோட்டை கடக்கும்போது அந்த பசங்கள் யதார்த்தமாக மோத வந்ததால் தான் சாரி என்று சொல்லியிருக்காங்க. அவன் அவர்களை ஏதோ திட்டி இருக்கான், அதனால தான் அவர்கள் துரத்தியிருக்காங்க. இவனும் சாரி கேட்டதாக சொல்லியிருக்கிறான். ஓகேவா? இப்போ நான் அந்த நியூஸில் வந்த அந்த அசோக் ஸ்ரீநிதியை கொலை மிரட்டல் விடுறதுக்கு வந்தாங்கல்ல, அவங்க ரோட் கிராஸ் பண்ணும்போது யதார்த்தமாக அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க போல், அதுக்கு அசோக் ஸ்ரீநிதி ஏதோ சொல்லியிருக்காங்க போல், அதுக்கு தான் அவங்க அடிக்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் போட்டிருக்கிறாரு. பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அங்கே பேசுனது அசோக் ஸ்ரீநிதிக்கும் அந்த 3 பேர்த்துக்கு தான் தெரியும். அசோக் ஸ்ரீநிதி போய் சொன்னால் அந்த 3 பேர் உண்மையை சொல்லணும். அந்த 3 பேர் உண்மையை சொன்னால் அசோக் ஸ்ரீநிதி போய் சொல்கிறாருன்னு அர்த்தம். அந்த 4 பேரை தவிர நமக்கு எதுவும் தெரியாது. அவங்க சொன்னால் தான் உண்டுன்னு சொல்ல வரேன். இங்கே பாருங்க. அசோக் இஸ் நாட் ஷோயிங் எஃப்ஐஆர் காப்பி பட் ஒன்லி டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஃப்ராட் ஸ்டோரி. ஓகேவா? இது கார்த்திக் பிள்ளை தான் பொருந்தும். ஓகேவா? கார்த்திக் பிள்ளையோட சொல்கிற அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். போங்க சார், மனசு விட்டு போச்சு, கேப்சா அடிக்கிறதையே விட்டுட்டோம், இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். My with peoples, please think how your company paying to you. Is it payment from downliners to you? Simple money rotation which is against law. ஓகேவா? உங்கள் கம்பெனிக்கு எப்படி பணம் வருதுன்னு பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். மணி ரொட்டேஷனில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் 6 மாதத்துக்கு மேலே சொல்லி பார்த்தாச்சு. நான் இங்கே பட்டா கூட திருந்த மாட்டானுங்க. பிரதர், ஓ மை ஸ்வீட் பிரதர், குட் அனாலிசிஸ் மை ஸ்வீட் பிரதர். அண்ணே, நம்ம இந்தியாவில் உள்ள ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்க வேண்டும். அவர்கள் எங்களைப் போல் காசு வைத்திருப்பதால் இந்த வேலையாட்களை அதிக வேலையாட்களாக்குவோம். ஐயா, இந்த நிறுவனத்துக்குள்ள என்ன எப்படி அப்படி பண்ணின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துருக்கோம். எங்கள் கம்பெனி பற்றி எங்களுக்கு தெரியும். உங்களையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயாவது சொல்லுங்கள். அதுக்கு ஏன்டா திருடி திங்கிறீங்க? வாழ்க வளமுடன் எம்டி சார் வர வேண்டும், இல்லையென்றால் என்னோட வாழ்வாதாரமா பெரிதும் பாதிக்கப்படும். எம்டி சார் வருவதற்கு நான் தினமும் கடவுளை வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனே போற்றி. இப்படிக்கு எம் குன்னத்தூர் ஜி வெற்றிவேல். இவங்களை பற்றி நம்ம எந்த டெசிஷனும் எடுக்க வேணாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க. சூப்பர் ப்ரோ, குட் எக்ஸ்பிளனேஷன். அசோக் ஸ்ரீநிதி, இதற்கு பதில் சொல்லு, இல்லைனா தூக்கு மாட்டி டேஸு. அடே, இவன் பேசுகிறது தான் தற்குறி பேசுகிற மாதிரி இருக்கு. கார்த்திக் பிள்ளை பேசுகிறது தான் தற்குறி பேசுகிற மாதிரி இருக்கான். 10 நிமிடத்தில் 10 கோடியா? என்னப்பா பேசிகிட்டு இருக்க? சன் டிவியில் 7 to 8 PM 10 செகண்ட்ஸ் விளம்பரத்துக்கு 10 நிமிடத்தில் 10 கோடியா? என்னப்பா பேசிகிட்டு இருக்க? சன் டிவியில் 7 to 8 PM 10 செகண்ட் விளம்பரத்திற்கு 10,000 to 20,000 தான். இட் ஹேஸ் 80 மில்லியன் வியூஸ் பெர் வீக். அதுவும் வேறு விளம்பரம், வேறு கம்பெனி. இங்கே உங்கள் கம்பெனிக்கு நீங்களே விளம்பரம் கொடுத்து நீங்களே பார்ப்பீங்களா? அப்போ விளம்பரம் பார்க்காத மக்கள் எப்படி பொருள் வாங்குவார்கள்? எப்படி கம்பெனிக்கு லாபம் வரும்? முட்டாள்தனமான வாதம். கார்த்திக் பிள்ளையை பற்றி இவர் சொல்லியிருக்காரு, முட்டாள்தனமான வாதம் வைக்கின்ட்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 நிமிஷம் வீடியோ அந்த விளம்பரத்துக்கு 10 கோடியா? என்னப்பா பேசிகிட்டு இருக்க? சன் டிவியில் 7 to 8 PM 10 செகண்ட் விளம்பரத்துக்கு 10,000 to 20,000 வாங்குகிறாங்க. அதுவும்
எத்தனை மில்லியன் வியூஸ்னால் 800 மில்லியன் வியூஸ், அதாவது 80 crore, 80 கோடி வியூஸ்க்கு 10,000 to 20,000 தான் வாங்குறாங்க வாரத்துக்கு. பட் இந்த மை வீத்தில் வந்து 69 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் விளம்பரம் பார்க்குறாங்கன்னே தெரியாது. பிளானில் இருக்கிறவங்க மட்டும்தான் விளம்பரம் பார்ப்பாங்க. அதாவது ஓஎம்ல இருந்து சிஎம் வரைக்க ஓஎம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 5 ரூபா வேணும்னா பார்க்க போகிறாங்க. டிஎம்ல இருந்து சிஎம் வரைக்கும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ பே பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தா 9 லட்சம் தான். இந்த 9 லட்சம் பேர் அது எத்தனை தடவை பார்த்தாலும் ஒரே ஐபியில் பார்த்தா அந்த 9 லட்சம் வியூஸை எடுத்துக்கிறோம். அங்கே 80 கோடி வியூ, வாரத்துக்கு 80 கோடி வியூனா 7 நாளைக்கு 80 கோடி வியூனா 80 7ஆல் டிவைட் பண்ணால் கிட்டத்தட்ட என்ன வரப்போகுது? 10 கோடி அந்த சம்திங் தான் வரப்போகுது. 10 கோடிக்கேவும் இதை 7ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? 10,000 to 20,000 தராங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமான வாதமாக இருக்குன்னு சொல்கிறாரு. சரி தம்பி, ஒரு பொருளை விளம்பரப்படுத்த 10 கோடி செலவு ஆகும்னு சொல்கிற அப்படின்னா 87 பொருளை விளம்பரப்படுத்த 87 கோடி செலவு ஆகும்னு வச்சுக்குவோம். நீங்கள் 10 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு உறுப்பினருக்கு 300 வீதம் 300 ரூபாய் கொடுத்தால் மொத்தமாக ஒரு மாதத்திற்கு 900 கோடி கொடுக்கணும். உங்கள் ஆப்பில் 10 லட்சம் பேர் விளம்பரம் பார்க்க 900 கோடி கொடுக்கணும்னா, ஆனால் டிவியில் விளம்பரம் பண்ணால் குறைந்தது 3 கோடி பேர் பார்ப்பாங்க. அப்போது எது லாபம்? யாருக்காவது பதில் தெரிந்தால் தெளிவாக கூறவும். நான் சொன்னல, இந்த கேடிவி சேனலில் மை வித்திரிக்கு முட்டு கொடுத்து ரொம்ப இந்த கார்த்திக் பிள்ளை வீடியோ போடுறாரு. போங்கடா, கம்பெனியை இழுத்து மூடியாச்சு, இனி நாம தான் எம்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஜெய் மை வித்ரி ஆர்ட்ஸ். டியர் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் மை வித்ரி ஆர்ட்ஸ், மேக் எ பிளான் டு கலெக்ட் டொனேஷன்ஸ் டு ஃபைல் கேஸ் அகெயின்ஸ்ட் அவர் எனிமி டாக் ஸ்ரீநிதி. ஓகேவா? அசோக் ஸ்ரீநிதிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் வாங்கிட்டீங்களே, பின்ன எதுக்கு கம்பெனியிடம் பணம் எதிர்பார்க்குறீங்க? எம்டி தான் சொல்கிறாலே, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. 1,21,200 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. 300 ரூபா கொடுத்து ஃபேஸ் கேர் பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. 3000 சில்லரை கொடுத்து அந்த என்ன பொருளோ அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர எந்த ஒரு இதுலேயும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலை. 5 months ஆட்ஸ் பார்த்தா சேலரி, அதாவது 5 மாதம் இப்போது அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்ச் மந்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஆட்ஸ் பார்த்த சேலரி எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாரு இவர். மெண்டல் மெம்பர் வெயிட்டிங் எம்டி டு கெட் பெயில், லெட்ஸ் சி ஹவு கிளவர்லி ஹீ இஸ் கோயிங் டு ட்ரா பேமெண்ட். அவர் உள்ளே போனதே பேமெண்ட் கொடுக்காமல் இருக்கிறது தான், டேஷ் கொடுப்பான். ஓகே, மை V3 குட் கம்பெனி, பட் ஒன் கொஷின், இவங்க சேல் போடுற ப்ராடக்ட்டு எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது, எவ்வளோ ஜாஸ்தி ப்ரைஸு, எப்படி ஒரு கம்பெனி மெடிசின், ஃபுட்டு, க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கலக்கி சேல் பண்ண முடியும்? 4 months வெளியில் இருந்த எம்டி சக்தி ஒய் மார்ச் பே அவுட் போடல? நான் சொல்கிறேன், இந்த கம்பெனி சேர்மன் சக்தி ஆனந்த் மட்டும் இல்லை, ஒருவருக்கு பின்னாடி பிக் ஃபேஸ் மறைஞ்சி இருந்து ஒர்க் பண்ணுது. விஜயராகவன் என்ன ஸ்லீப் பண்ணுறாரா? சிஎம்க்கு 40 bucks டேப்லெட் ரேட் ஜஸ்ட்டு 4,000 ஒன்லி. இட்ஸ் ஃபஸ்ட்டு க்ரைம். மை V3 ஷார்ட் சேல் 3,500. இது க்ரைம் இல்லை, 420 வேலை இல்லை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜயராகவன் எங்கே, அதாவது எம்டி தான் சக்தி ஆனந்த், இவருக்கு பின்னாடி நிறையா ஃபேஸ் இருக்குது. விஜயராகவன் குருஜி கபாலி களமிறங்கிட்டார் மாதிரி, சிங்கம் களமிறங்கிட்டு அப்படிலாம் வீடியோ போட்டாங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டு இருக்காரா விஜயராகவன்? அதேமாதிரி 40 பாக்ஸ் மாத்திரை வந்து வெறும் 4,000 தான், இவங்க 3,500 சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸே 3,500 சொல்கிறாங்க. அதேமாதிரி 1,26,200 ரூபாய்க்கு 40 பாக்ஸை விற்கிறாங்க. இது 420 வேலை இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டிருக்கிறாரு. இந்த ப்ரே ஜாய் இவர் வந்து நிறைய மைவித்திற்கு எதிராக நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பார், அது நியாயமும் கூட. ஆனால் இவர் கமெண்ட்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ண வேணாம், ரிப்ளை மட்டும் பார்த்துக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் கற்றுக்கொள்ள வாங்க. ஜோசியமா என்ன ப்ரோ?
கார்த்திக் சார் உங்கள் எந்த காணொளி கார்த்திக் சார் உங்கள் எந்த காணொளியிலையும் ஏன் எதிரி முகமே இல்லை, அசோக் முகத்தை போடாதீங்க சார் ப்ளீஸ். என்ன கேட்டிருக்காரு தெரியல. எதுக்கு அசோக் ஸ்ரீநிதி முகத்தை போடலை அப்படின்னு சொல்லி போடுறாரா என்ன செய்யறதில்ல. ஆமாண்ணா, எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கொடுத்தேன். எல்லோரும் மீண்டும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போது என்னிடம் ஆயுர்வேதிக் மாத்திரை இல்லை. ஸ்டோர் வாங்கி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. திருத்த முடியாத ஜென்மங்கள். அப்டேட் எம்டி ரிலேட்டட் வீடியோ சார். ஓகேவா, அதெல்லாம் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், வெயிட் அண்ட் சி. சார் இன்னைக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அதை சொல்லு, ஒரு வீடியோ போடுங்க சார். சீக்கிரமாக மே மந்த் போட்டேன், வீட்டில் பதில் சொல்ல முடியல. இன்னும் ₹1 கூட எடுக்கலை சார். இன்னும் எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வாழ வைத்து வாழும் எங்கள் மை V3 ஆட்ஸ். லாஸ்ட் 1 year 84 product launch before 2 year other ads showing up. Second thing, first stating face care product promote in TV ads. ஓகேவா? Before election all members month one time payment, but after election results how to stop payment, then return start only OMBM. Payment start regular all members release today no problem. Company start 2 years no product amount. Not stop still 84 product but amount stop. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பொருள் லான்ச் பண்ணது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னே மற்ற கம்பெனியோட விளம்பரத்தை போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ பேமெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க. 84 ப்ராடக்ட்டும் இப்போ விற்றுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எதுக்கு பேமெண்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரா? அவனுடைய கான்செப்ட் என்ன என்றால், பணம் நீ எப்படி தர என்பது தான் அசோக் ஸ்ரீநிதிய கான்செப்ட். என்னன்னா, பணம் தரீங்க ரைட்டு தான், நான் எதுவுமே சொல்ல, எப்படி தரீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு லாபம் வருது அதை எங்களுக்கு எக்ஸ்ப்ளானேஷன் பண்ணுங்க அப்படின்னு இவர் கேட்டு சொல்கிறாரு. இந்த கம்பெனிக்கான ரிப்ளை வந்து, பணம் எப்படி வந்தால் என்ன, வங்கி மூலமாக தானே வருது, அந்த வங்கி நடத்துவது யார்? அரசு தானே. தனியார் வங்கியாக இருந்தாலும் அது அரசுக்கு வரி கட்டுறாங்களா? அப்புறம் என்ன தொழில் ரகசியம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா? என் வேலை, நான் ஒரு ரகசியம் வைத்திருப்பேன், அதை யாரும் சொல்ல மாட்டேன். கார்பரேட்காரன் இருக்கும் பொருள் வாங்கி அவன் ஸ்டிக்கர் போட்டு அதிக லாபத்திற்கு விற்றுடுவான். இவனை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க, அவனை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் மாங்கா மடையர்கள். சர்க்கார் படத்தில் விஜய் வசனம் சொல்வது போல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்வார். அப்போ எல்லாருக்கும் கோபம் வரும். அப்புறம் ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்லுவார். எல்லோரும் சிரிப்பார்கள். அப்போதே அந்த கதாபாத்திரம் புரிந்தது, தமிழ்நாட்டு மக்கள் தற்கொலை என்று, சுய அறிவு இல்லாத மக்கள். மை V3 ஆட்ஸ் வெல்வது நிச்சயம், ஜோசியக்காரன் சொல்லிட்டான். என்னையா சொல்ல வர, வளவலன்னு கொலகொலன்னு சொல்கிறத டக்குன்னு சொல்லிடணும். வீடியோ போட்டு அது 10, 15, 20 நிமிஷம் சொல்கிறது ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்ல முடியாதா அப்படி சொல்ல வராரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு 60 lakhs லைஃப்பில் விளையாடுது. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெக்கம் மானம் இருக்காதா? யாருடா உங்களை செய்ய சொல்கிறாங்க? மை V3 ஆட்ஸ் இது மக்கள் நிறுவனம், இது மக்களுக்கான நிறுவனம். இந்த கேள்வினால் உங்கள் MDயை வெளியே விட போகிறாங்களா என்ன? அவர் வெளியே வரவே முடியாது. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் வந்து கடைசி வீடியோவில் அவரோட ஃபேஸு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா குரலை விட்டுருப்பார். ரொம்ப நேரமாக
சரணடைகிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸில் அந்த ஃபேஸ் காமிச்ச வீடியோ இருக்கும். அதனால் என்ன சொல்ல வர நமக்கு மறைமுகம் அப்படின்னா, இனிமேல் நம்ம முகத்தை ஜெயிலில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல வர நினைக்கிறேன். அண்ணே, நம்ம இந்தியாவில் உள்ள ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்க வேண்டும். அவர்கள் எங்களை போல் காசு வைத்திருப்பதால் இந்த வேலையாட்களை அதிக வேலையாட்களாக்குவோம். அண்ணே, நம்ம இந்தியாவில் உள்ள அதே தான் நானும் கேட்குறேன். நாயே, நீ சொல்கிறதெல்லாம் வெளியே வர முடியாது. நாயே கோட் சொல்லணும், அதை நீ சொல்லக்கூடாது. கார்த்திக் பிள்ளை சொல்லியிருக்காரு போல, நீ ஏன் சொல்கிற, கோட் சொல்லட்டும் அப்படிங்காங்க. ப்ரொஃபஷனல் அம்பாசடர்னா ஜெயிலுக்கு போகணும், பரவாயில்லையா? ஏன் நீயும் வாரியா? எது வாரியாவா? இந்த தொழில் எப்போ இருந்துடா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க? நான் பாமக கட்சி தான். ஆனால் இவர்கள் பிழைப்பே மற்றவர்கள் பிச்சை போடுவது நம்பி தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. கடைசியில் அவர்கள் சொல்லும் பதில் என்னவென்று இருக்கும், அவர் என்னுடைய கட்சி இல்லை என்பதை சொல்லி தப்பித்து விடுவார்கள். ஆனால் இதற்கு ஒரு முன் உதாரணம் அன்புமணி என்கிற தாஸ் அவர்கள் கையெழுத்திட்டது உண்மை. இதை அனைவரும் பார்க்கவும். சரக்கு அடிக்காம பேசுப்பா, வாய் உளருதுல. நைஸ் பேச்சு ப்ரோ. இந்த மாதிரி சரி, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவ் கமெண்ட்ஸு எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் யாராவது மை வித்திரிக்கு சப்போர்ட்டாக வீடியோ போடுறது பேசுனா அப்படின்னா அதில் போய் இந்த மை வி3 அப்ளைனர் சிஎம்லாம் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறது. சில பேர் வியூஸ்க்காக பண்ணலாம், சில பேர் மணிஸ் வாங்கிட்டு கூட பண்ணலாம் தான், பண்ணுறாங்கன்னு சொல்லலை, பண்ணலாம். அதை நம்பி நிறைய பேர் இன்னும் மை வி3 சேரலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லை மை வி3 நல்ல கம்பெனி தான், நாங்கள் ஏமாத்தலைன்னு கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதை பார்த்து நம்ம எதுவும் சொல்ல வரல. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் இதிலேருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம படா தோஸ் ரிலீஸ் பண்ணிடலாம்.